உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு வாழ்க்கையில இருக்கிற ஒரே சந்தோஷம் என்னோட பேத்தி அனன்யா மட்டும்தான். அனன்யாவுக்காக நான் எதையும் செய்வேன். நீ அந்த அன்பரசி பக்கம் இருக்கேன்னா நான் என் பொண்ணுன்னு கூட உன்னை பார்க்க மாட்டேன். அனன்யாவுக்காக நான் எதையும் செய்வேன். இந்த மாதிரி ஒரு டைம் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா வந்துருச்சு. சரிம்மா, பார்க்கலாம் நீயா நானான்னு. ஏய் ஏய் சிவகாமி, ஏய் அன்பரசி, என் பொண்ணையே எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்டி. பாத்துக்கிட்டே இரு, உன்னை என்ன கெதிக்கு ஆக்க போறேன்னு பாத்துக்கிட்டே இரு. பேசிட்டியா? சீக்கிரம் குடு. அப்போ நான் கிளம்புறேன் சம்பந்தி. சரி, நாளைக்கு எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. மஞ்சு, நீ தாமா? கண்டிப்பா சார். என் ஃப்ரெண்டுக்காக நடக்கிற விசேஷத்துல நான் இல்லாம எப்படி சார்? முதல் ஆளா வந்துருவேன். சரி, வரேன் சம்பந்தி. வரேங்க, போயிட்டு வாங்க. மஞ்சு, காலையில சீக்கிரமா ரெடி ஆயிடு. கோயில்ல அன்பரசிய தனியா விட்டுட்டு நீ எங்கேயும் போயிடாத. கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோ. கண்டிப்பா மேடம், நான் அவ பக்கத்திலே இருந்து பாத்துக்கிறேன். சரி வா. கடவுளே, சிவகாமியோட நடவடிக்கையில எனக்கு இப்பதான் நம்பிக்கையே வருது. அவ உண்மையிலேயே அன்பரசி மேல அக்கறையா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவ அப்படியே இருக்கணும். பத்மா, வசந்த், யாராவது இருக்கீங்களா இல்லையா? என்னங்க? என்ன பத்மா, இங்க பாரு, அம்மனுக்கு செஞ்ச நகை எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஆமாங்க, அம்மனுக்கு போட்டா ரொம்ப எடுப்பா இருக்குங்க. அம்மா, நல்லா இருக்கு, பாருப்பா. இந்தா. நல்லா வெயிட்டா இருக்கேப்பா. ரொம்ப விலையா இருக்குமோ? டேய், விலை என்னடா பெரிய வேலை? நம்ம விஸ்வ அன்பரசிக்கு அந்த அம்மனோட அருள் பரிபூர்ணமா கிடைச்சா இதை விட பல மடங்கு நகை வாங்க போறாங்க இவங்க. காசு பண்ணுவெல்லாம் 4 தலைமுறைக்கு வேணும்ன்ற அளவுக்கு நீங்களே சேர்த்து வச்சிருக்கீங்களே மாமா. இந்த வருஷம் 2 பேரா போறவங்க அடுத்த வருஷம் குழந்தையோட போய் அம்மனை தரிசிச்சுட்டு வரணும். அன்பரசி, நாளைக்கு இது அம்மனுக்கு சாத்துற வரைக்கும் இதை நீயே பத்திரமா வச்சுக்க. இந்தம்மா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.